பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம். பெரிய மலை என்றோம் மால்டோ வரையிலும் எடுத்துச் சென்றீர் பண்ணை விளை என்றோம் பாரதம் முழுவதும் கிளைவிடச் செய்தீர் அற்ப ஆரம்பத்தை அற்புதமாக மாற்றி விட்டீர் போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம். போகின்றவர்களை போக்கிலும் வரத்திலும் காப்பவர் நீரே அனுப்புகின்றோர்க்கு கொடுக்க கொடுக்க கொடுப்பவர் நீரே சிந்தும் கண்ணீரை அறுவடையாக்கும் வல்லவரே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே பரிசுத்த ஆவியின் கிரியைகள் பெரிதே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் எல்லாம் அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா அற்புதம் அதிசயம் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் மகிமையில் இயேசு ராஜா ஆம் பிதாவே எம் இதயத்தில் இயேசு ராஜா ஆம் பிதாவே தம் வசனத்தில் இயேசு ராஜா போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம். வயதினிலும் தரிசனம் தொடரச் செய்கின்றீரே இளைய தலைமுறைகள் தரிசனம் சுமக்கச் செய்கின்றீரே இரண்டாம் வருகை வரை தம் சபையை கட்ட எழுப்பினீரே போற்றுகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் தம்மை போற்றுகிறோம் ஆமீன் ஒருவராய் பெரும் செயல் செய்பவர் நீரே
நல்மீட்பின் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்னாளின் ஜெபம். அன்னாளின் ஜெபம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரயோத்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளோசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அன்னாளை குறித்து நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அன்னாளுடைய ஜெபம் ஒரு விசேஷமான ஒரு ஜெபம். ஜெபத்தை குறித்து அநேக சத்தியங்கள் இந்த வேத புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அநேக ஜெப வீரர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த வேத புத்தகத்திலே நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் ஜெபித்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், ஆண்டவருடைய அநேக தாசர்கள், தாவீது, சாமுவேல் தீர்க்கதரிசி, இப்படி நிறைய பேர் ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிற ஒரு பெண் உடைய ஜெபத்தை தான் நாம் இந்த நாளிலே இங்கே நாம் பார்க்க போகிறோம். அன்னாளின் ஜெபம். இந்த வாசித்த அந்த வேத வசனத்தில், அந்த 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மன கிளோசமுள்ள ஒரு ஸ்திரீ. அப்படின்னா மன வேதனை, மனதளவிலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், மனதளவிலே பெரிதாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த அன்னாளுக்கு குழந்தை வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல். ஆகவே இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடியினாலே இந்த அவளுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி, அவள் இந்த அன்னாளை மிகவும் கேவலமாக, மிகவும் தரைக்குறைவாக பேசுகிறதும், மனமடிவு உண்டாக்கும்படியான செயல்களில் ஈடுபடுகிறதையும் வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அன்னாளுக்கு சரீரத்திலே வியாதி இல்லை, பொன் பொருளுக்கு இந்த அன்னாளுக்கு குறைச்சல் இல்லை, தன்னை நேசிக்கின்ற ஒரு அன்பான ஒரு கணவன். அப்படி இருக்கும்போது மன ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு குறைபாடு அன்னாளுக்கு இருந்தது. அதுதான் அவளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. குழந்தை வேதத்தை பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் நினைக்கலாம், மருத்துவ ரீதியாக நாம் எப்படி ஆயிலும் குழந்தையை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளலாம், அந்த அளவுக்கு மருத்துவம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் அருளாவிட்டால் நாம் கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள இயலாது என்பதுதான் சத்தியம். நீங்கள் ஆதி முதல் நீங்கள் அநேகருடைய வாழ்விலே நாம் பார்க்க முடியும். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கற்பத்தின் கனியை யார் யாருக்கெல்லாம் அருளி செய்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் அங்கே கற்பத்தின் கனி கிடைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த அன்னாளுடைய வாழ்விலும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே அவள் மிகவும் மனவேதனை, அந்த வேதனையை குறித்து நம்ம இங்கே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது,
அவளால் வாயை திறந்து கூட பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு மனதிலே ஒரு பெரிய பாரமாக இந்த குறைபாடு அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்னாளை பாருங்கள், யாரிடத்திலையும் போய் தன்னுடைய தேவையை அவள் சொன்னதாக வேதம் சொல்லவில்லை. அவள் எனக்கு கற்பத்தின் கனியை கர்த்தரால் மாத்திரம் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு உயர்ந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை அவள் கொண்டிருந்தாள். ஆகையால் தான் அவள் ஆலயத்துக்கு வந்த பொழுது அங்கே தன்னுடைய மனதில் இருக்கிற அந்த வேதனையை, தன்னுடைய தேவையை அவள் ஆலயத்திலே கொட்டினாள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதான் இங்கே என்ன சொல்லி ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த நிலைப்பாடு இருக்கலாம். என்னுடைய வாழ்வில் இருக்கிற குறையை இந்த உலகத்தில் யாருமே தீர்க்க முடியாது. யாருமே அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. ஆனால் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்கின்ற நிலை மாத்திரம் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவருடைய கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நான் சொல்ல முடியும், இந்த அன்னாளை போல நீங்கள் ஆலயத்தில் வந்து உங்களுடைய தேவையை, உங்களில் இருக்கிற குறைபாடுகளை, அதாவது உங்களை நித்தம் நித்தம் வேதனைப்படுத்துகின்ற, நித்தம் நித்தம் கஷ்டப்படுத்துகின்ற, உங்களை மனரீதியாக ஒரு பெரிய போராட்டத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு செயலாக இருக்கலாம், நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் இயேசுவை நோக்கி உங்கள் மனதில் இருக்கிற பார சுமைகளை நீங்கள் இறக்கி வைங்கள். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார் சுவிசேஷத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே இயேசுவின் அண்டையில் வந்து இளைப்பாறுதல் இல்லாமல், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவரும் திரும்பினதில்லை. இயேசுவின் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த இளைப்பாறுதல் இருக்கிறதே, அது நிலையான ஒரு இளைப்பாறுதலாக இருக்கிறது. இங்கே அன்னாளின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அவள் தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அங்கே அவள் ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறம் அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். அங்கிருந்து அவள் புறப்பட்டு போகிறாள். 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெப நேரத்திலே அவளுடைய மனதில் இருந்த அந்த பார சுமை அகன்று விட்டதா? ஜெபித்த பொழுது கற்பத்தின் கனி கிடைத்து விட்டதா? இல்லை. ஆனால் அந்த அன்னாளுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் என்ன தெரியுமா? மீண்டும் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவள் என்னுடைய காரியத்தை, என்னுடைய நிந்தையை, என்னுடைய அவமானத்தை, என்னுடைய குறைச்சலை, இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய உன்னதமானவர் ஒரே ஒருவர், அவரிடத்திலே நான் இதையெல்லாம் ஊற்றிவிட்டேன். இனி இதை போய் இன்னொருத்தரத்தில் சொல்றதுக்கோ இதை விட மேலானவர் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை அருளி செய்யாவிட்டால் இனி ஒருபோதும் எனக்கு இதை யாரும் அருளி செய்து விடவே முடியாது. ஆகவே கொடுப்பவரிடத்திலே, என் பிரச்சனையை தீர்ப்பவரிடத்திலே நான் சொல்லிவிட்டேன்.
இனி அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அது நடக்கட்டும். ஆகவே இனி நான் துக்கமுகமாக என்ன செய்ய மாட்டேன் இருக்கும். ஒரு வினாடியில் பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது அவளால் நாவை திறந்து பேச முடியவில்லை. ஆனால் ஜெபித்து முடித்த பின்பு அவள் அதற்கப்புறம் நன்றாய் சாப்பிட்டு துக்கமுகமாக இருக்கவில்லை. அதுதான் அவளுடைய நம்பிக்கை. இன்னைக்கு இந்த அன்னாள் ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் இடத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, மனிதனிடத்தில் சொல்லாதீர்கள், வேறு யாரிடத்திலையும் சொல்லாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம், என் பிரச்சனையை என் பிள்ளைகிட்ட சொல்லலாம், என் கணவன் இடத்துல சொல்லலாம், என் மனைவியின் இடத்துல சொல்லலாம், என் பெற்றோர் இடத்துல சொல்லலாம். ஒரு ஆறுதலுக்காக, ஒரு தேறுதலுக்காக, ஒரு தேற்றுதலுக்காக நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவியின் இடத்திலே உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் ஒருவர் பகிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஆகவே இயேசுவினிடத்தில் சொல்லியதற்கு பின்பு மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை நினைத்து துக்கமுகமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசுவினிடத்தில் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஏற்ற காலத்திலே, குறித்த நாளிகையிலே அது உங்களுக்கு அருளி செய்யப்படும் என்கிறது நிச்சயம். நீங்கள் தானியலையும் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை அக்கினி ஜுவாலையில் போடுங்க, தானியலுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா எங்களை அக்கினி ஜுவாலையில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற விட்டாலும் சரி. அப்போ அதில் என்ன அர்த்தம் என்றால், நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தால் அவர் எங்களை உயிரோடு வைப்பார். இல்லை, இதோடு நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் நாங்கள் மறிந்து விடுகிறோம். அது கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. ஆகவே இனி இதை குறித்து நாங்கள் தர்க்கம் செய்வதற்கு இல்லை என்று ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதுதான் இங்கே நான் பார்க்கிறோம். ஏன் அதுக்கப்புறம் துக்கமாக இல்லைன்னா, அவன் என்ன முடிவு பண்ணுறான்னால், கர்த்தர் எனக்கு கற்பத்தின் கனியை வைத்திருந்தால் அது நிச்சயமாய் தருவார். எனக்கு கற்பத்தின் கனியை வாழ்நாள் முழுவதும் இல்லை என்றால் அதிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆகவே இரண்டையும் நான் அங்கீகரித்து கொள்ளுகிறேன். ஆனால் இனி இதை குறித்து நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன், என் பரம தகப்பனிடத்திலே சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே பெண்கள் ஞாயிறாக நாம் பெண்கள் பண்டிகை ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே விசேஷமாக பெண்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் அநேக நேரங்களிலே உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் மற்றவர்களிடத்தில் அநேகரிடத்தில் பேசி கொண்டே இருக்கிறீர்கள். சில நேரத்தில் கணவனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பெற்றோரிடத்தில் உங்கள் பிரச்சனையை திரும்ப 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 சொல்லி கொண்டு நீங்களும் மனமடிவு ஆகிறீர்கள், மற்றவர்களும் மனமடிவுக்குள்ளாகிறீர்கள். இயேசுவின் இடத்துல ஆலயத்தில் வந்து ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை குறித்து கவலை இல்லாமல், துக்கமுகம் இல்லாமல் அதை விட்டு நீங்கி கர்த்தர் குறித்த காலத்தில் இதற்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி, எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை ஏற்ற காலத்தில் வாய்க்க செய்வார். அந்நாளுக்கு ஏற்ற காலத்திலே ஒரு உன்னதமான மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களில் யாராவது கற்பத்தின் கனிக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? நிந்தை அவமானம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அந்நாளில் ஜெபம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவர் நோக்கி உங்கள் ஜெபத்தை ஊற்றி விடுங்கள், உங்கள் வேதனையை ஊற்றி விடுங்கள். இனி அதை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அன்னாளின் ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னாள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்த பொழுது அந்த அன்னாளினுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தீர். அவளுடைய மன வேதனைகள் எல்லாம் நீக்கினீர். மனதில் இருந்த பார சுமைகள் எல்லாம் அகற்றி போற்றீர். ஆம் தகப்பனே, நீர் எங்கள் வாழ்விலே வைத்திருக்கிற நன்மைகளை ஒருவராலும் தடை பண்ணிவிட முடியாது. ஆனால் எங்கள் வாழ்விலே நன்மையானது எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது தகப்பனே. இதோ உம்முடைய பாதத்தில் இருக்கிற
தேவைகளின் மத்தியிலே, நிந்தைகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, பலவிதமான குறைபாடுகள் மத்தியிலே உம்முடைய சமூகத்தில் முழங்கால் பற்றிருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இப்பொழுது உம்மை நோக்கி தன்னுடைய மன பார சுமைகளை அவள் இறக்கி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்நாளை போல இந்த நொடி பொழுதில் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் இனி துக்கமுகமாக இல்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மன சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு கூட இன்று முதல் இந்த ஜெப வேலை முடிந்த அடுத்த நொடியிலிருந்து மிகுந்த சந்தோஷத்தோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கென்று நியமித்திருக்கிறதை கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்திலே தருவார். எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவார். என் நிந்தையை போக்குவார், என் வேதனைகளை போக்குவார், என் அவமானத்தை போக்குவார், என் குறைபாடுகளை நீக்குவார் என்று சொல்லி இயேசுவையும் இடத்திலே அறிக்கை செய்யவும், ஜெபத்தை ஏறெடுக்கவும், இனி இந்த பார சுமையினால் ஒருபோதும் வருத்தப்படாதபடி இதில் விடுதலை பெறுவதற்கு நீர் உதவி செய்வீராக. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உடைய மெய் சமாதானம், உடைய ஆறுதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற தவத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமுள்ள பிதாவே, ஆமென்.
கிருபை உன்மேல் பொழிவார் மறவாதே. அன்பின் கயிற்றால் இழுப்பவர் ஆண்டவரே உன் நாயகர். அன்பின் கயிற்றால் இழுப்பவர் ஆண்டவரே உன் நாயகர். கையளவு மேகம் கனமழை கொடுக்கும் அதிசயம் அதிசயம். காற்றில்லாமல் மழையில்லாமல் பள்ளங்கள் நிரம்புவது அற்புதம். கையளவு மேகம் கனமழை கொடுக்கும் அதிசயம் அதிசயம். காற்றில்லாமல் மழையில்லாமல் பள்ளங்கள் நிரம்புவது அற்புதம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல